Hi students, 12th standard accountancy, chapter 6, retirement and death of the partner, illustration sum number 10 பார்க்கலாம். Kumar, Kesavan and Manohar are partners sharing profit and losses in the ratio of 1/2, 1/3 and 1/6 respectively. Manohar retires and his share is taken up by Kumar and Kesavan equally. Find out the new profit sharing ratio and gaining ratio. கவனிங்க, இப்போ குமார், கேசவன், மனோகர் 3 பேரும் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி பிரிச்சுக்கிறாங்க? 1/2, 1/3, 1/6 பிரிச்சுக்கிறாங்க. இந்த 3 பார்ட்னர்ல மனோகர்ன்ற பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டார். அவருக்கு இருக்கிற 1/6 ஷேரை குமார் அண்ட் கேசவன் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கெய்னிங் ரேஷியோவும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். கெய்னிங் ரேஷியோ எப்படி? அதாவது மனோகருடைய 1/6 ஷேரை எப்படி பிரிச்சுக்கிறாங்க? கண்டினியூங் பார்ட்னர் ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க இல்லையா? அப்போ கெய்னிங் ரேஷியோ 1:1. ஈக்குவலா பிரிக்கும் போது எப்படி 1:1 வருதுன்னா, ஈக்குவல்னா என்னது? இப்போ ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்னர் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு ஷேர் 2 பேர் இருக்காங்கன்னா எப்படி பிரிச்சுக்கோங்க? ஆஃபா பிரிச்சுக்கோங்க இல்லையா? 3 பேர் இருந்தாக்க 1/3, 1/3, 1/3 ஈக்குவலா பிரிச்சுப்பாங்க. இப்போ 2 பேரும் இருக்காங்கனாக்கா எப்படி பிரிச்சுப்பாங்க? ஒரு ஷேரை ஈக்குவல் ஹாஃபா பிரிச்சுப்பாங்க. இப்போ நம்ம டினாமினேட்டரை எப்பவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம், நியூமரேட்டர் வேல்யூ தான் இருப்போம். இப்போ நியூமரேட்டர்ல எவ்வளோ இருக்கு? 1:1. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க 1:1ங்கிறத சொல்றாங்க. மனோகர் ஷேரை எப்படி பிரிச்சுக்கிறாங்க? ஈக்குவல் ஹாஃபா பிரிக்கும் போது இருக்கிறது 2 பார்ட்னர் தான். அப்போ ஒரு ஷேரை 2 பாதியா ஆஃபா பிரிக்கிறாங்க. டினாமினேட்டர் கன்சிடர் பண்ணலாம் 1:1ங்கிறத நம்ம எடுத்துப்போம். அதுதான் இங்க. இப்போ மனோகரோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 1/6. ஓகேங்களா? இவர் தான் ரிட்டையர் ஆயிட்டாரு. இவரோட ஷேரை தான் 1/6 தான் அந்த கண்டினியூங் பார்ட்னர்ஸை ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஷேர் கெய்னிங்ன்றது ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா கெய்னிங் ரேஷியோ இருந்தால் தான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்? ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் ஷேர் இன்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ஷேர் கெயின்டு. ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் ஷேர் நமக்கு தெரியும் 1/6. ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அதாவது ஒரு ஷேர் அந்த ரிட்டையர் ஆகிட்டார் இல்லையா, 1/6 எப்படி பிரிச்சுக்கிறாங்க? ஈக்குவலா பிரிக்கிறாங்க. அப்போ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் நமக்கு தெரியும். ஈக்குவல்னாக்கா ஆஃப். ஒரு ஷேர் இருக்கு, அது 2 பேர் இருக்கிறதுனால 2 பாதியா பிரிச்சுக்கிறாங்க இல்லையா? அப்போ 1/2. ஓகேங்களா? ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் என்னது? 1/2. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்றாங்க? ஆஸ் பர் த ஃபார்மேட் மல்டிப்ளை பண்றாங்க. ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் ஷேர் இன்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ஷேர் கெயின்டு. அப்போ 1 1s are 1, 6 2s are 12, 1 1s are 1, 6 2s are 12 வந்துருச்சு. அப்போ குமார் அண்ட் கேசவனுடைய கெய்னிங் ஷேர் எவ்வளோ கிடைக்குது? 1/12 1/12. நான் டினாமினேட்டர் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். நியூமரேட்டர் வேல்யூல 1:1 கிடைச்சதுங்களா? அதுதான் ஈக்குவல்னா 1:1. கெய்னிங் ரேஷியோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஸ்டெப் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நியூ ஷேர் ஆஃப் கண்டினியூங் பார்ட்னர் என்ன கண்டுபிடிக்கணும்னா, நியூ ஷேர் எப்படி கண்டுபிடிப்போம்? கண்டினியூங் பார்ட்னருக்கு கண்டினியூங் பார்ட்னர் யாரு? குமாரும் கேசவனும் தான் கண்டினியூங் பார்ட்னர். ஓகேங்களா? ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்னர். இப்போ நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு ஷேர் பிளஸ் ஷேர் கெயின். நியூ அதாவது குமாரோடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு? 1/2. கேசவனுடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு? 1/3. அதை என்டர் பண்றோம். 1/2 1/3 என்டர் பண்ணிட்டோம். பிளஸ் ஃபார்மேட்ல இருக்க பிளஸ் போட்டுட்டோம். ஷேர் கெயின் எவ்வளவு? 1/12 குமாருக்கும் 1/12 கேசவனுக்கும் என்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? ஆஸ் பர் த ஃபார்மேட் ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் செக் பண்றோம். செக் பண்ணோம்னா 2ம் 12 இருக்கு. 2 வந்து 12ல போகாது. 12ல 2 6 டைம்ஸ் போகுமா? அதனால 12 காமன் நம்பரா எடுத்து டினாமினேட்டர்ல என்டர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 2 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 12ங்கிற ஆன்சர் வருது? 6 டைம்ஸ். 6 2s are 12 கிடைக்குது. அதே 6 நியூமரேட்டர்லயும் போட்டுக்கிறோம். 6 1s are 6. அதே போல 12 1 டைம் மல்டிப்ளை பண்ணா 12. சேம் 1 இங்க போடுறோம். 1 1s are 1. 6 + 1 7/12 கிடைக்குது. அதே போல 3 நமக்கு 12 இங்க என்டர் பண்ணிட்டோமா? 3 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்குது? 4 டைம்ஸ். ஸோ 4 3s are 12. சேம் 4 1s are 4. 1 12s are 12. 1 1s are 1. 4 + 1 எவ்வளவு? 5. ஓகேங்களா? 5/12. ஸோ இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ குமார் அண்ட் கேசவனுக்கு எவ்வளோ கிடைக்குது? 7/12 5/12 கிடைக்குது. டினாமினேட்டர் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். நியூமரேட்டர்ல 7:5 இருக்கு இல்லையா? அதுதான் இங்கே என்டர் பண்ணுவோம். ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கெய்னிங் ரேஷியோவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக்